நம்ம சித்தப்பு பில் ஜான்சன் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கிற ஒரு மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு ரோவில் ஒர்ஷிப் டைமில் ஒரு 35 வயசு லேடி உட்காந்துட்டு ரொம்ப சத்தமாக ரொம்ப கேவலமாக பாட்டு பாடிட்டு இருந்தாங்களாம். இவர் அதை கேட்டுட்டு இவரால் ஃப்ரீயாக பாட்டும் பாட முடியலையாம், வாய் விட்டு சிரிக்கவும் முடியலையாம். அந்த டைமில் அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ண நம்ம ஹெய்டி பேக்கரம்மா சைலண்ட்டாக பில் ஜான்சன் பக்கத்தில் வந்து உட்காந்து எவ்வளோ அற்புதமாக அந்த லேடி பாட்டு பாடுறாங்களே அப்படின்னாங்களாம். இவருக்கு ஒன்றுமே புரியலையாம். அப்போ அந்த ஹெய்டி பேக்கர் சொன்னாங்களாம், 35 வருஷமாக ப்ராஸ்டியூஷன் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த லேடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு புது லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ பில் ஜான்சன் பார்க்குறாராம், அதே கேவலமான குரல் இப்போ அவருக்கு ரொம்ப இனிமையான குரலாக கேட்டுச்சான். ஒருத்தவங்களோட ஸ்டோரி தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம எவ்வளோ ஈஸியாக ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிடுறோம்ல. இதை கேட்ட பில் ஜான்சனுக்கு அங்கே இருந்த எல்லா சீஃப் கெஸ்ட்டை விடவும் அந்த லேடி தான் இயேசுவை ரொம்ப அதிகமாக அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சான். நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து குற்றப்படுத்துறதுக்கு விரல் நீட்டும் போது அந்த விரலுக்கும் அந்த நபருக்கும் இடையில இயேசு வந்து நிற்கிறாராங்க. அது நீங்கள் உங்களை குற்றப்படுத்தும் போது சரி, உங்களுக்கும் உங்கள் விரலுக்கும் இடையிலேயே இயேசு வந்து நிற்கிறாரு.